ஹாய், விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் 2026. இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் என்னோடய சிக்னேச்சர் டிஷ் பாயாசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காஞ்சி வருது. நல்லா அது காஞ்ச பிறகு அதை வர ஏடையாக அதுலேயே தனியாக தள்ளி தள்ளி வச்சுருக்குங்க. இப்போ 3 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காவை இடித்து எடுத்து வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் போட்டுட்டோம். நல்ல கமகமான வாசனை வருது. ஏடையெல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், சுண்டி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி அதுவே கொஞ்சம் தண்ணியாக லிக்விட் ஃபார்ம்க்கு ஆகும். கொஞ்சம் திக்கன் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது பாருங்கள், இது கொஞ்சம் திக்காகட்டும், சுண்டி வரட்டும் பால். சர்க்கரையும் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் வந்து எம்டிஆரோட ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன். அது என்னோடய ரொம்ப ஃபேவரெட். பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் செஞ்சால். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேமியா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாயாசத்துக்கு. சரி, 2 மினிட்ஸ் ஆகட்டும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா பால் கொதிச்சிருச்சு, சுண்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து சேமியா சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சேமியா எடுத்து வச்சுருக்கேன். கைவிடாமல் கிண்டிக்கலாம், அப்போ தான் கெட்டிப்படாமல் இருக்கும். சேமியா சேர்த்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே தனித்தனியாக நல்லா வெந்து வரும். அப்படின்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சு வருது. இந்த சேமியா நல்லா வெந்து பால் நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு நெய், முந்திரி, திராட்சை வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் நல்லா இது கொதித்து சேமியா நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது தேவையான அளவு நெய்யும் தேவையான அளவு முந்திரி, திராட்சை வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். திராட்சைலாம் நல்லா உப்பி வந்திருக்கு, முந்திரிக்கு கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வெந்து பாலில் நல்லா சுண்டி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி திராட்சை சேர்த்துப்போம். நம்மளோட அருமையான பாயாசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.